வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகா வந்து பிளான் போட்ட மாதிரியே சிந்துவை கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. சிந்துவை பார்த்ததும் ஸ்னேகா தரப்பு வக்கீல் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அதாவது நீங்களும் சிவாவும் வந்து ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா, கணவன் மனைவியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு ஒரு பக்கம் பயங்கர அதிர்ச்சியாக இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிந்துவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு பக்கம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதை நினச்சி பதில் சொல்லுடி, என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்னேகா மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க, கண்டிப்பாக சிவா வந்து சிந்துவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்க மாட்டான். இது எல்லாத்தையும் நினச்சி தான் வக்கீல்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்காங்க. சிந்துவும் வந்து மௌனமாக இருக்கிறத பார்த்து எதுக்காக மௌனமாக இருக்கீங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வக்கீல் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்ச சிந்து என்ன பண்ணுறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறாங்க. இதை வந்து சிவா வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாரு. அதிர்ச்சியில் திகச்சு போய் நிற்க சிவாவில் வந்து பதிலே சொல்ல முடியல, அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. ஏன்னா சிவா வந்து எந்த ஒரு இதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். சிந்து இப்படி சொன்ன பதிலை கேட்ட ஸ்னேகா பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல், மேடம் இவ பொய் சொல்கிறா, இவ திரும்ப திரும்ப பொய் மேலே பொய் சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. சிந்து நீ திருந்தவே மாட்டியாடி, ஏன்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, பொய் மேலே எதுக்காக பொய் சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்னேகா சிந்துவை பார்த்து மிரட்ட ஆரம்பிக்க, இங்கே பாரு ஸ்னேகா, இந்த மாதிரி இடத்துல யாரையும் வந்து மிரட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஸ்னேகாவுக்கு வந்து வார்ன் பண்ணுறாங்க. இல்லை மேடம், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம், இவ பொய் மேலே பொய் சொல்லிகிட்ருக்கா, கடத்தி சிவா வந்து தூக்கிட்டு போயிட்டு தாலி கட்டின அப்படின்றதே வந்து பொய் தான் மேடம், திரும்ப திரும்ப இதே பொய் வந்து மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்கா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க, ஆவேசப்படுறாங்க ஸ்னேகா. அது என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் ஸ்னேகா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து சொல்கிறதன் மூலயமா அமைதியாகிறாங்க. இன்னொரு பக்கம் சிவா வந்து அமைதியாக இருக்கிறத பார்த்த ஜட்ஜு பார்த்தீங்கன்னா, என்ன சிவா நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க, இந்த இடத்துல நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சிவா கிட்ட வந்து கேள்வி எழுப்புறாங்க. சொல்லுங்கள் சிவா, ஸ்னேகாவை வந்து காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் எப்படி ஸ்னேகாவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதன் மூலயமா அதுக்கப்புறம் சிந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் வந்து ஸ்னேகாவை விரும்பினது உண்மைதாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இன்னொரு பக்கம் ஸ்னேகாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. சொல்ல வர சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில், ஆமாங்கம்மா டாக்டர் வந்து ஸ்னேகாவை காதலிச்சது உண்மைதான், ஆனால் ஸ்னேகா தான் உண்மையாக வந்து டாக்டரை விரும்பலை அப்படின்னு சொல்கிறத கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே. என்னம்மா நீ ஏதேதோ பேசிகிட்டு இருக்க, விரும்பி கைவிட்டதை தானே வந்து கேஸ் போட்டிருக்காங்க சிவா மேலே, அப்புறம் எப்படி வந்து உண்மையாக விரும்பலை நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க சிந்துவை பார்த்து. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவத்துறையிலேயே சிறந்த டாக்டராக சிறந்து விளங்குறது இந்த சிவா டாக்டர் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த மருத்துவமனையை முதலாவது இடமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சிவாவை நாடி வந்திருக்காங்க. அதாவது சிவாவை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஊர்லேயே சிவா டாக்டருக்கு நல்ல பேர் இருக்குது. அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதுனால இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து முதல் இடத்துலையே இருக்குது. இதை வந்து நிலைநிறுத்தி தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஸ்னேகா வந்து விரும்புகிற மாதிரி நடிச்சிருக்காங்க டாக்டரை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறத கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாங்க ஸ்னேகா. என்னடி வாய்க்கு வந்தபடி பொய் மேலே பொய்யா பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்னேகா வந்து கோவப்படுறாங்க. என்ன சிந்து நீ ஏதேதோ சொல்லிகிட்ருக்க, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து கேட்குறாங்க சிந்துவை பார்த்து. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கம்மா, எல்லாத்தையுமே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜை பார்த்து சிந்து வந்து கேட்குறாங்க. சிந்து ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனால ஜட்ஜும் பார்த்திங்கன்னா கால அவகாசம் வந்து கொடுக்குறாங்க சிந்துவுக்கு. நேரம் டைம் கொடுத்ததுனால எல்லாரும் வெளியில் வராங்க. என்னம்மா சிந்து என்ன சொல்லி வச்சுருக்க, எப்படி நீ நிரூபிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அன்னபூர்ணி கேட்க, இன்னொரு பக்கம் சிவாவும் பார்த்திங்கன்னா சிந்துவை பார்த்து வந்து கேள்வி எழுப்புறாங்க. என்ன சிந்து நினச்சிட்ருக்க உன் மனசில், எதுக்காக நீ வந்து கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு பதிலை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னை மன்னிச்சு டாக்டரே, நான் எவ்வளோ வந்து பொய் சொல்லிட்டேன், உன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல, அதனால தான் நான் இப்படி ஒரு பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க.
நீ சொன்ன ஒரு பொய்னாலே நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் சிந்து. திரும்ப திரும்ப ஏன் வந்து பொய் மேலே பொய் பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிவா வந்து கேள்வி எழுப்புறாங்க சிந்துவை பார்த்து. என்னை மன்னிச்சிடு டாக்டரே, உன்னை வந்து களங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் வந்து சொல்லலை. நானாக கண்டிப்பாக ஒரு உண்மையை வந்து நிரூபிக்கும் போது கண்டிப்பாக என்னை பற்றி நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை சொல்கிறாங்க. நீ என்ன உண்மையை நிரூபிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு அதுவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறதன் மூலயமா சிந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன்னை எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை நான் கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்களிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க. இந்த சிந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கா, சிவாவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்டு சிவாவும் ரொம்ப அமைதியாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எதையும் நிரூபிக்க போகிறேன்னு வேற சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க சிவாவோட அம்மாக்கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும். என்னம்மா ஸ்னேகா, என்ன இப்படி போயிட்டுருக்கு, இவ வாயிலேருந்து உண்மையை வந்து ஒத்துப்பா, இதுக்கப்புறம் வந்து சிவாவோட நீ தான் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஏதேதோ பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இவ ஆதாரத்தை கொண்டு வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் ஒன்றும் தெரியல ஆண்டி, என்ன பண்ண போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நேரத்தை கழிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிவாவுடைய அம்மா. இன்னொரு பக்கம் மகா என்ன பண்ணுறாங்க, சிவாவை பார்த்து, பாத்தியா சிவா, இவன் ஒன்றும் திருந்தவே இல்லை, திரும்ப திரும்ப பொய்யா பேசிகிட்டு இருக்கா பாரு. நீ வந்து அவளை ஏற்றுக்கவே இல்லைப்பா, ஆனால் அவள் என்ன சொல்லியிருக்கா பார்த்தியா, நீ வந்து அவளோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் ஒன்றுமே புரியல. இப்போ கூட உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு சிவா, நீ உண்மையை சொல்லி எல்லாத்தையுமே வந்து சொல்லாங்க என்ன நடந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மகா. இதை கேட்ட சிவாவும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க. நீ போடா, நீ என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு வந்து போயிடுறாங்க மகாவும். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த நினச்சி அன்னபூர்ணியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கவலைப்படுறாங்க. சிந்து வந்து அன்னபூர்ணிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நானும் சிவா டாக்டரும் சேர்ந்து கண்டிப்பாக சந்தோஷமாக வாழத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா டைம் ஆகிடுது, எல்லோரும் வந்து உள்ளே போகிறாங்க. சிந்துவை பார்த்தா ஜட்ஜு பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்புறாங்க. ஏதோ வந்து ஆதாரத்தை கொண்டு வரேன், ஏதோ நிரூபிக்க போகிறேன்னு சொன்னீங்களே சிந்து, எங்கே யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ராமை வந்து கூப்பிட்றாங்க. ராம் வந்து நின்னதும் ஸ்னேகாவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. இவன் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கலக்கத்தோடு வந்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சிவா பார்த்திங்கன்னா யோசிக்கிறாரு, இவர் யார், ஓ ஸ்னேகாவோட ஃப்ரெண்டு தானே இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஸ்னேகா சொன்ன விஷயங்களாம் வந்து நினச்சி பார்க்குறாரு சிவாவும். நீங்கள் யார் சிந்து, எதுக்காக இவரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க. மேடம், அதை என் வாயில் சொல்கிறத விட இவர் எல்லா உண்மைகளையும் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்கிறத கேட்டு ஸ்னேகாவை பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு ரொம்பவே பயத்தோடு வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த சமயத்தில் சொல்லுங்கள் மிஸ்டர் ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விசாரணை பண்ணுறாங்க. மேம், என்னோடய பெயர் வந்து ராம். இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், நல்லா தெரியும் மேடம், இவங்க பேர் ஸ்னேகா. இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஷாமை தான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து விரும்பிட்டு இருந்தாங்க. இதை கேட்டதும் பார்த்திங்கன்னா எல்லோரும் அதிர்ச்சியாக போகிறாங்க. சிவாவுக்கே பார்த்திங்கன்னா இது ஒரு பயங்கர அதிர்ச்சியான நியூஸாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் ராம், ஸ்னேகா வந்து ஷாமை விரும்பினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேள்வி எழுப்ப, ஆமாம் மேடம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் மேடம். ஷாமை தான் அவங்க உயிருக்கு உயிராக விரும்பிட்டு இருந்தாங்க. இதை விட ஒரு பெட்டரான ஆளாக வந்து பார்த்தாங்க, அதுதான் டாக்டர் சிவா. இவங்க வந்து கிடச்சதுக்கப்புறமா ராமை வந்து தாக்கிட்டு அதுக்கப்புறமா மிரட்டிட்டு அங்கேருந்து விலகி வந்துட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து சொல்கிறாங்க. இல்லை மேடம், இவங்க சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அங்கேருந்து கத்துறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து சொல்கிறாங்க. ஸ்னேகாவை பார்த்து, நான் தான் சொன்னேன்ல மேடம், ஸ்னேகா வந்து உண்மையாக வந்து ஷாம் அப்படின்றவங்கள வந்து விரும்பினாங்க. இதுக்கப்புறமா பெட்டராக ஒரு ஆள் கிடச்சது தான் நம்ம சிவா டாக்டரு. இவர் வந்து நல்லபடியாக நம்பர் 1 டாக்டராக இருக்கிறதுனால இவரை நம்மளை ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்ண வைக்கணும். இவர் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால நம்பர் 1 ஹாஸ்பிட்டலாக வந்து வளரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்னேகா வந்து காதலிக்கார மாதிரி நடிச்சிருக்காங்க சிவா டாக்டர் அப்படின்னு வந்து சிந்து சொல்கிறாங்க. இப்போ என் ஃப்ரெண்டை மிரட்டி வந்து வச்சுருக்காங்க மேடம், அவர் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஸ்னேகா, நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் இங்கே வேறு என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் வந்து கேள்வி எழுப்ப, இல்லை மேடம், இவங்க ஏதோ பொய் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க ஸ்னேகா. இது எதுவுமே புரியாத சிவா பார்த்திங்கன்னா பயங்கர குழப்பத்தோடு பார்த்துட்ருக்காங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறமா ஸ்னேகா தான் தப்பானவங்க அப்படின்றத ஜட்ஜு வந்து நிரூபித்து அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்டனை கொடுக்குறாங்களா, இதுலேருந்து சிவா வந்து வெளியில் வராங்களா, சிந்துவோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.